இப்போ நம்ம இந்த பலஸ்தீன் கேஸை பார்த்து மிக்க நாளாக போய்கிட்டல்லவா. இப்போ இந்த பலஸ்தீன் கேஸை நம்ம திரும்ப பார்க்கும்போது இப்போ ஈரான் மேலே தாக்குதல்களை இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஏற்படுத்தக்கூடிய ஏற்பாடுகளை பண்ணி கொண்டு வந்தாலும் எங்களை பக்கம் ஃப்ரீ பலஸ்தீன் என்று பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி போராட்டங்களும் நடைபெற்று கொண்டு வருகிறது. போராட்டங்கள் மேலும் நடைபெற்று கொண்டு இருக்கும்போது மற்ற நாடுகளில் இப்போ உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கா, இந்தியா போன்ற அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கும் பலஸ்தீன் போராளிகளுக்காக வேண்டி போராட்டம் பண்ணி இருக்கும் மக்களை அவங்க அடிச்சியே கொண்டு போகிறாங்க. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு இதுக்கு மூலம் சொல்லியிருந்த இந்த சிங்கள போராட்டம் நடந்து கொண்டிருந்துச்சு. அப்போ இதே ஸ்ரீலங்கா போலீஸ் ஸ்டேஷன்ற ஒரு சிங்கள 25 வயது சிங்கள இளைஞர் ஒருவரை அவங்க அடித்தே கொண்டிருந்தாங்க. அவன் விளையாடுறத வச்சு அப்படி பார்க்கும்போது அவங்க இந்த அந்த அடித்து கொண்டான சிங்கள மாணவன் பலஸ்தீனுக்காக ஆதரவு தேடின ஒருவனும் கூட இருக்கலாம் என்று மக்களை சிலவர்களின் கருத்துகள் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த சிங்கள மக்கள் இப்போ அநியாயத்துக்கு கூட இந்த அடிப்பட்டு சாகடிக்கிறாங்க. அப்போ இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த பலஸ்தீன் மக்கள் மேலே போராட்டம் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்துடும் என்று இந்த இலங்கையர்களுக்கு ஒரு கவலையும் கூட இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இப்படி இந்த ஸ்ரீலங்காவை பொறுத்தவரைக்கும் இந்த கஷ்டம் இல்லாத போல இருக்குது. அப்போ இன்னொரு பக்கம் பார்க்குறதுக்கு மற்ற நாடுகள் இருக்கும் இந்த முஸ்லீம்களுக்கு பலஸ்தீன் போராளிகளுக்கு போராட்டம் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். போராட்டம் பண்ணுறவர்களை இவங்க அடிச்சே கொள்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த வீடியோ தரும் வரை நான் உங்கள் ஃபஸ்ட்